அண்மைச் செய்தி. திரு வேலுமணி தரப்பில் இருந்து அணி மாறும் எம்எல்ஏக்கள். திரு எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்து எம்எல்ஏக்கள் அணி மாறிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் 3 பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்தனர். நேற்றைய தினம் 5 பேர் ஒரே நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். தற்போது இன்னொரு எம்எல்ஏவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மீண்டும் இபிஎஸ் முகாமிற்கே திரும்பியிருந்தனர். இந்த நிலையில் வேலுமணி தரப்பிலிருந்து தொடர்ந்து அணிமாறும் எம்எல்ஏக்கள் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் வருகை புரிந்திருப்பதாகவும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அதிமுக கடந்த சில நாட்களாக 2 அணிகளாக செயல்பட்டு வந்ததாக தகவலானது வெளியாகிறது. திரு எஸ்பி வேலுமணி தரப்பிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் அதிமுக செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்தித்து ஆதரவு தர அவரது இல்லத்திற்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ்ஐ சந்திக்க வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் வருகை. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ், வணக்கம். எத்தனை எம்எல்ஏக்கள் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க. திருத்தணி கோ ஹரி, புவனகிரி அருள்மொழி தேவன் மற்றும் நத்தம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் விஸ்வநாதன், பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறாங்க. அதே போல முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணியும் தற்போது அவர்களுடன் வருகை தந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது எடப்பாடி பழனிசாமி உடனாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வராங்க. சற்று நேரத்துக்கு முன்னர் தான் எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏவான பாலகிருஷ்ண ரெட்டி எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து மேலும் 4 எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கிறாங்க. முறையே திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ ஹரி மற்றும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. நத்தம் விஸ்வநாதன் வருகை தந்திருக்கிறார். அதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணி வருகை தந்திருக்கிறார். பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் வருகை தந்திருக்கிறார். தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. தற்போது இந்த சந்திப்பானது பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 5 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தாங்கள் செய்த அந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களுடைய முழு ஆதரவை அளிப்பதாக உத்தரவாதம் அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை சபாநாயகர் திரு ஏசிடி பிரபாகரையும் சந்தித்து கடிதம் கொடுத்தார்கள். நாங்கள் 5 பேரும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளராக தொடர்ந்து செயல்படுவோம் என்று அவர்கள் கடிதம் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய திரு OS மணியன் அந்த 5 எம்எல்ஏக்களையும் நேற்று தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்திக்க வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று தொடர்ச்சியாக எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை தான் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். சற்று நேரத்துக்கு முன்னர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி வருகை தந்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் தற்போது காத்திருக்கிறார். அவரை தொடர்ந்து மேலும் சில எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. பாலகிருஷ்ண ரெட்டி தற்போது எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு புறப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில திருத்தணி ஹரி, புவனகிரி அருள்மொழி தேவன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. அவர்களும் வருத்தம் தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களாக மாறுகிறார்களா அல்லது பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் எழுகிறது. ஒரு தகவல் எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. 4 பேருமே பேச்சுவார்த்தைக்காக வந்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பா அல்லது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணியுடனான இணைப்புக்கான சந்திப்பா என்பதுதான் தற்போது கேள்வியாக இருந்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி தற்போது இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கிறார். அவரும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்து எஸ்பி வேலுமணி அணியினுடைய ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார். அவருடைய நாமக்கல் மாவட்ட
செயலாளர் பொறுப்பிலிருந்து திரு தங்கமணியை விடுவித்து அவருக்கு பதிலாக மற்றொரு மாவட்ட செயலாளரையும் திரு எடப்பாடி பழனிசாமி நியமித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல தற்போது தொடர்ச்சியாக எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்துக்கு முன்னர் தான் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருந்த நிலையில தற்போது மேலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் என்றால், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் கோஹரி, நத்தம் விஸ்வநாதன் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வருகை தந்திருக்கிறார். அதே போல பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் வருகை தந்திருக்கிறார். புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள்மொழி தேவன் வருகை தந்திருக்கிறார். இதுல கோஹரி மற்றும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் ஆகிய இருவருமே திரு சி.வி. சண்முகத்துடைய தீவிரமான ஆதரவாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்லலாம். சி.வி. சண்முகத்துடைய தீவிரமான ஆதரவாளர்களாக அறியப்படக்கூடிய திருத்தணி அரி மற்றும் அருள்மொழி தேவன் ஆகிய இருவருமே தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. அதுதான் தற்போது ஒரு தகவலாக இருக்கிறது. இவர்கள் பேச்சுவார்த்தைக்காக வந்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. சமாதான பேச்சுவார்த்தைக்காக வந்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் இது சமாதான பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பா அல்லது இணைப்புக்கான சந்திப்பா என்பதுதான் தற்போது ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமியுடைய முகாமுக்கு மாறி வருகிறார்கள். நேற்று தினம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாக மாறினார்கள். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், அதே போல காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் என்.எஸ்.என். நடராஜன், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன் உள்ளிட்ட 5 எம்எல்ஏக்கள் நேற்று தினம் எஸ்பி வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களாக நேற்று தினம் மாறினார்கள். இந்த நிலையில இன்று காலை மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ததும் ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டது. எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்களாக இருந்த 3 எம்எல்ஏக்கள் நேற்று தினம் ராஜினாமா செய்த நிலையில இன்று அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.கி. சுப்பையா அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார். இது மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய மேலும் 4 எம்எல்ஏக்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இன்னும் சில எம்எல்ஏக்களும் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வருவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது நிலவி வருகிறது. தற்போதைய நிலவரத்தில் மேலும் 4 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.